அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். எல்லாருமே நேற்று கேட்குறீங்க, ஐயோ கொஞ்சம் பயமா இருக்கு, என்னங்க இப்படி டிவிக்கு ஜெயிச்சிருமோ, இல்லை என்னங்க நம்ம திமுக தோத்துருவோமோ, அந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நீங்க பண்ணியிருந்தீங்க. அவங்களாம் நான் ஒன்று தான் சொல்றேன். இப்போ மணி கரெக்டா 11:45. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க வெளியே போய் பாருங்க, சூரியன் எந்த அளவுக்கு ஒரு வெப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சூரியன் உக்கிரத்தில் இருக்கும் போது எப்போ இந்த வருஷம் எலெக்ஷன்ல. ஸோ டோன்ட் வரி, திமுக கண்டிப்பா ஜெயிக்கும். இந்த தற்கூரிங்கெல்லாம் தட்டி விடுங்க, இதுதான் உண்மை, சரிங்களா? ஸோ அதனால கவலை வேண்டாம், வெற்றி நிச்சயம். அதாவது பாத்தீங்கன்னா ஓட்டு பர்சன்டேஜ் கம்மி ஆயிடுச்சுங்க. ஏன்னா பார்த்தா 100% வர வேண்டியது, ஆனா பாருங்க ஒன்லி 85 தான் வந்திருக்கு. இது காரணம் யார் தெரியுமா? திமுக தாங்க காரணம். 15% ஓட்டு வரல, அது திமுக தான் காரணம். தெரியுமா உங்களுக்கு? எப்படி நான் சொல்றேன், இங்க பாருங்க. அன்னைக்கு கரெக்டா 23ஆம் தேதி பஸ்ஸே உள்ளங்க, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ஏங்க அப்படின்னு நான் சொல்ல, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு நாங்க இல்ல, என்ன பிரச்சனை அரேஞ்ச் பண்ணுங்க, ப்ரொடெக்ஷன் யாரும் கேட்கல. ராத்திரில இருந்து நான் வெயிட் பண்ணி ஒரு பஸ் கூட ஏற முடியல. இது ஜனநாயக கடமை. யார் நான் தான், என்னுடைய இது யாருக்கு ஓட்டு பண்ணணும் எனக்கு தானே. நீ எதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து கெடுக்கிற? காலைல 6 மணி இருக்குது, முக்காவாசி கும்பல விழுப்புரம் திருவண்ணாமலை ஜனம் தான் நிறைய நிக்குது, அதான் பஸ் இல்லை. பாத்தீங்களா, இங்க இருக்கிற இளம் பெண்கள் அப்படியே அந்த கும்பல் கொதிச்சு எழும்புறாங்க. ஏங்க நாங்க டிவி கேக்கு ஓட்டு போடத்துக்கு எங்களை விட மாட்டீங்க, தடுக்கிறீங்களா? என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா, புரட்சி வெடிக்குதுங்க. இதுனா அரசா இல்ல அராஜகம் நடத்துறீங்களா? என்னங்க நடக்குது? ஒரு பஸ் விட மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் இங்க கேட்கிறாங்க. பாத்தீங்களா? ஏங்க இப்போ இந்த வீடியோ பாத்தீங்களா, உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க யாருன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, இப்போ மனுஷங்கன்னு வச்சுங்களேன், மனுஷன் தலை இருக்கும், கால் கை எல்லாமே இருக்கு, உடம்பு எல்லாமே இருக்குல்ல. இப்போ வெட்டினா கூட பார்த்தீங்கன்னா ரத்தம் தான் வரும், அவங்களுக்கும் இல்லை ரத்தம் தான் வரும். ஆனால் இந்த இடத்துல மூளை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது இல்லை அவங்களுக்கு. அது செக் பண்ணதுல என்ன பார்த்தோன்னா, பன்னியோட ஷிட்டுனாலும் உங்களுக்கு புரியாதுல்ல. பன்னி மலம்னா கூட பன்னி பீ, அதான் பன்னி பீ இருக்குது உள்ள. ஏன்னா மூளை கிடையாது, அது வச்சுட்டாங்க அது உள்ள, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் மொத்தமா பாருங்க, அதை கிளம்பாக்கிறதுக்கு மொத்தமா கரெக்ட் டைமுக்கு ஒரு, அதாவது நைட்டு போறானுங்க பஸ் ஏறதுக்கு, ஊருக்கு போறதுக்காக. எப்போ கரெக்டா அந்த தேர்தல் டேட் இருக்கு, அதுக்கு முன்னாடி நேற்று அவங்க கிளம்புவாங்களாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் போக மாட்டாங்க, காலைல போக மாட்டாங்க, மத்தியானம் போக மாட்டாங்க, நைட்டு மொத்தமா. அதாவது சென்னையில இருக்கிற ஒரு பாதி பேர் கும்பல் போயிட்டு மொத்தமா நின்றா எப்படி பஸ் இருக்கும்? எப்படா பஸ் இருக்கும்? ஏண்டா எப்படி பஸ் நீங்க எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு தெரிஞ்சு டக்குன்னு எல்லாமே ரெடி பண்றாங்களா? நான் தேர்தல் ஆணையத்துக்காக பேசுறேன், கவர்மெண்ட் ரெடி பண்றது இல்ல. நீங்க தானே முன்கூட்டியே போனோம். உங்க அண்ணனுக்காக நீங்க ஓட்டு போட முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போங்கடா நீங்க முன்னாடியே பஸ் இல்ல அப்படியே இது பண்றாங்க அது பண்றாங்க குதிச்சுட்டு இருக்கீங்கடா. டே கொஞ்சம் டே, நீங்க ஒன்லி என்ன தெரியுமா, இன்ஸ்டால வீடியோ போடணும். அந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். புரட்சி வெடிக்குது அதெல்லாம் கிடையாது, ஒரு பேசிக். இப்போ கவர்மெண்ட் யார்கிட்ட இருக்கு? சரி, இவங்க பக்கமே வரேன். இப்ப என்ன கவர்மெண்ட் திமுக கிட்ட தான் இருக்கா? தேர்தல் ஆணையத்துல போயிச்சுரா? இப்ப எந்த அரசாங்க பொருளையும், எந்த அரசாங்க சம்பந்தப்பட்ட இதையும் பார்த்தோன்னா அவங்க எதுவுமே அதிகாரமே பண்ண முடியாது. ஆக்சுவலா அவங்க ரிசைன் பண்ண மாதிரி ரிசைன் பண்ணவே இல்லை, ரிசைன் பண்ணல, அவ்வளவுதான். மற்றபடி பவர் எல்லாம் எதுவுமே கிடையாது, அவங்க அமைச்சரும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த விதமான ஒரு பவருமே இல்லை. ஃபுல் கண்ட்ரோல் எங்க இருக்குன்னு பார்த்தா தேர்தல் ஆணையத்து தான் இருக்கு. இப்போ பஸ் சரியா ஓடல, அதுல நீங்க தேர்தல் ஆணையத்து தான் பிரச்சனை பண்ணுவோம் தவிர அங்கேயும் போயிட்டு திமுக கிட்ட பண்ணக்கூடாது. சரி, நான் உங்க பக்கமே வரேன். அவ்வளோ கும்பல் இருக்கு, அவ்வளோ கும்பல் டிவிக்கேவா? நான் கேட்குறேன், டே வீடியோ போட்டிங்களா நீங்கள் மைக் வச்சுக்கின்னு
தடுக்கிறாங்க ஒடுக்குறாங்கன்னு போட்டல, நான் கேட்கறேன், அவ்வளவு கும்பல் வந்துச்சுல்ல, அத்தனை கும்பலும் வந்து ஒன்லி டிவி கேக்கு ஓட்டு போடுறவங்களா? அதுல டிஎம்கே ஓட்டு போடுற இருக்க மாட்டானா? இல்ல என்டிகே ஓட்டு போடுற இருக்க மாட்டானா? இல்ல பிஜேபி ஓட்டு போடுற இருக்க மாட்டானா? இல்ல ஏடிஎம்கே ஓட்டு போடுற, கம்யூனிஸ்டுக்கு போடுற இருக்க மாட்டான்? எல்லா கட்சிக்கு போறதானே இருப்பான். அது என்ன உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கு கரெக்டா இந்த 8 மணிக்கு கரெக்டா ஃபுல்லா அந்த டிவி கேல வருவாங்க, அந்த டிவி கேல பஸ்ல ஏற விடாம தடுத்துருங்க, அவங்களை ஓட்டு விட போடாம பண்றீங்க. இப்படிதான் வந்து பிளான் போட்டாங்களா? ஏண்டா டேய், படிச்சிருக்கீங்களா இல்லையாடா? நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையாடா? கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸ் இல்ல. உங்க நினைச்சு அழுவுறதா சிரிக்கிறதான்னு தெரியலடா. இது வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்திங்க, புரட்சி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கூட விவஸ்தை இல்ல. ஏன்னா வெக்கம் கட்டவனுங்களா? போய் படிங்கடா, போய் படிங்க, தயவு செய்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணே, உங்களுக்கு எல்லாம் மறந்துச்சு. இப்போ உங்க மண்டையில ஒன்லி விஜய் தான் இருக்கான். இப்போ வந்து எதுவுமே தெரியாது, படிப்பு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பேசிக் எதுவுமே தெரியல. நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேருங்கடா. டே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்ந்து திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து படிங்க. வேற வழியே தெரியல, உங்களுக்கு திருத்தவே முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டுல இருந்து வந்த ஓட்டர்ஸ்லாம் உங்களுக்கு நீ பார்த்துருப்பீங்கல்ல, இந்த மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அங்கே அண்ணனுக்காக வரும், அண்ணனுக்காக வந்து அண்ணனுக்காக ஓட்டு போட வரணும்னு சொன்னீங்களே, இந்த தற்கூரிங்க என்ன பண்ணிருக்கீங்க? காலையில 7 மணிக்கு வர சொன்னா சாயங்காலம் 7 மணிக்கு போயிட்டு நான் ஓட்டு போடணும் விடுங்க அப்படின்னா, இல்ல கேட்கறேன், யாருன்னா விடுவாங்களாங்க? 7 மணிக்கு நீ போற, எப்படி விடுவாங்க உன்ன? அதுலயும் போயிட்டு நான் அங்க எங்கிருந்து வர மலேசியா டிவி கேக்கு ஓட்டு போட தடுக்கிறீங்களா? நீங்க திமுகவா? 200 வாங்கிட்டீங்களா? இல்லைங்க, ஒரு பொண்ணு, ஒரு படிச்ச பொண்ணு பாருங்க, எவ்வளவு அறிவா அழகா அப்படியே சூப்பரா பேசுது பாருங்க. அது போக ஒரு இன்னொன்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க, ஜோசப் விஜய் முதலமைச்சர், நான் முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளோ முதலமைச்சர் ஆயிடுங்க, அவ்வளோதான் ஆயிடுங்க முதலமைச்சர். என்னுடைய ஓட்டு வந்து அநியாயமா பறிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லி ஆகணும். யார் சொல்லணுமோ அவங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இந்திய குடிமகளாகிய அபிநய சரஸ்வதி என்னும் நான் திரு ஜோசப் விஜய் அவர்களை மனதார என்னுடைய முதலமைச்சராக இன்று நான் தேர்வு செய்கிறேன். இதுக்கு நான் என்னத்த பதில் சொல்றேன் சொல்லுங்க? இது ஒரு பக்கம், இதுவும் ஒரு பக்கம் இருந்தா இன்னும் ஒரு ஸ்டெப் படிமால போயிடலாம். இந்த மைனான ஒருத்தங்க நாடக நடிகை இருப்பாங்க பாத்தீங்களா, அதுவும் அவங்க புருஷனை உக்காந்தீங்கன்னு இன்ஸ்டால வீடியோ. என்ன அரசாங்கம், இந்த வீடியோ பாருங்க. பட் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சிருச்சு, நல்ல கவர்மெண்ட் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. சோ மக்களே எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்க. சோ இன்னைக்கு என்னுடைய ஓட்டையும் ஜனநாயகத்துக்காக நான் கொடுத்தாச்சு. பட் ஆனா எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு, முக்கியமா யோகிக்கு. ஏன்னா எனக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காலையில ஆக்சுவலா நான் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சேன், ஓட்டு போடணும் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து ஏன்னு தெரியல, இது வந்து என்னோட ஓட்டர் ஐடி அண்ட் வந்து எஸ்ஐஆர் காப்பி வந்து ஃபில் பண்ணது நான், அதோட காப்பி இது. அண்ட் வந்து நந்தினிக்குமே ஃபில் பண்ணோம். ஸோ நந்தினிக்கு ஓட்டு இருக்கு, பட் எனக்கு ஓட்டு இல்லை. எதனாலன்னு தெரியல. சரி ஓகே, பழைய ஓட்டர் ஐடி சரண்டர் பண்ணோம், அந்த இடத்துல ஓட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் செக் பண்ணேன், அங்கேயும் ஓட்டு. பட் ஒன்னே ஒன்று புரிஞ்சிருச்சு, நல்ல கவர்மெண்ட் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. பிகாஸ் யாருக்குமே எதுவுமே தெரியல, எல்லாருமே வந்துட்டு ஓட்டிங்க இல்லை, உங்களுக்கு ஓட்டிங்க பாத்தீங்களா? என்ன அழகா, என்ன அப்படியே, என்ன அரசாங்கம், தடுக்கிறீங்க, ஓட்டு போடாம தடுக்கிறீங்க. இங்க பாருங்க, எஸ்ஏஆர் ஃபார்ம் காப்பி கூட இருக்கு. எஸ் ஏடா டேய் முட்டா பையில, எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து நீ வச்சு கூட திருப்பி கொடுக்கண்டா, கொடுக்கவே இல்லையா? கொடுக்காம எப்படி அங்க பதிவாயிருக்கும்? இல்ல இதுல நாடக நடிகைங்க, ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ். இவங்களாம் கொஞ்சம் கூட பேசிக்கலா பேப்பரை காமிச்சுக்கின்னு நான் வந்து ஓட்டு போட போனா ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் காலைல 6 மணிக்கு போனேன், எழுப்பி விட்டேன் ஒய்ஃபை, வாங்க 2 பேரும் சேர்ந்து போடலாம், போயிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட, நான் ஓட்டு கொடுக்கல, ஓட்டு இல்லைன்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. ஏய், கரெக்டா அந்த தேதியில மட்டும்தான் போயிட்டு உன் ஓட்டு இருக்குதான்னு செக் பண்ணுவியா? ஏண்டா எஸ்ஐஆர் ஃபார்ம் குத்தாச்சு, ஒரு வாரம் வரலன்னா திருப்பி அப்ளை பண்ண சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட 3-4 தடவை கேம்ப் நடத்தியாச்சு. ஒரு வாரம் உங்களுக்கு ஓட்டு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு ஆன்லைன்லயும் வெப்சைட்டும் போட்டாச்சு, இல்ல நேர்லயும் வந்து பார்க்கணும்னு சொல்லியாச்சு. அப்ப கூட போகாம கடைசி நேரத்துல அப்படியே உள்ள வந்து ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். எப்படிடா நீங்களா? டே யாரா நீங்க, எங்க இருந்துடா வந்திருக்கீங்க? ஒரு கொஞ்சம் கூட அறிவு இல்லடா உங்களுக்குலாம்னா. எங்க பாருங்க, அந்த இன்ஸ்டாவை திறந்தாலே என்ன பண்றானுங்க,
அண்ணனுக்கு ஓட்டு போட முடியல, தடுக்கிறாங்க எங்க, அதுக்கு பாருங்க தடுக்கிறாங்க, ஓட்டு இல்லைன்ட்டானுங்க, ஓட்டு இல்லை எல்லாரும் கிட்டத்தட்ட நானே ஒரு 100-150 பேர்கிட்ட பார்த்துட்டேன். ஓட்டு இல்லை, ஓட்டு இல்லை, ஓட்டு இல்லை, ஓட்டு இல்லை, ஓட்டு இல்லை. பேசக்கூடாது நம்மளுக்கு. நீங்களே பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுல அநியாயம் அக்கிரமம் நடக்குதா இல்லையா? கொஞ்சோண்டு ஒரு மூளை இருக்காடா. கொஞ்சம் மூளை இருந்தா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்களா? ஓட்டு போடுறவங்க என்ன பண்ணணும்? வரணுமா, கரெக்ட் டைம் பண்ணணுமா வேணாமா? அதுவும் வருது இல்லை. எஸ்ஐஆர் ஃபார்மும் ஃபில்அப் பண்ணி கொடுக்கல, எதுவும் செக்கும் பண்ணல, ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரைட்டா பூத்தில் போய் நின்று ஓட்டு இல்லை. இதுக்கு காரணம் யாரு நினைச்சிருவீங்க? திமுக. இவங்க கரெக்டா வந்து டிவிக்கு ஓட்டு போட போறான், இவங்க நான் நிறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொல்லிட்டாரு. அப்படிதானே? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கதான் வந்து நீங்க முக்கியமா வந்து நோட் பண்ணணும். அமைச்சரவை லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? ஏங்க அமைச்சரவை லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா போஸ்டர் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல வந்து 70,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து விஜய் ஜெய் கொஸ்டன் போடுறோம்னா, அந்த பக்கம் இன்னொரு வேட்பாளர் வந்து எங்களுக்கு 30,000 திருப்பூர்ல இருக்காரு பாருங்க, ஏதோ ஒரு பேர் நம்மளுக்கு தெரியல போற டிவிக்கு, அவர் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு போஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. அமைச்சரவை லிஸ்டே ரெடி ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க, உண்மை சத்தியத்துக்கு சொல்றேன், அமைச்சரவை லிஸ்ட் ரெடி ஆயிட்டு பரபரப்பா போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு ஃபாஸ்டா போயிட்டு, எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாள்லயே ரிசல்ட் வந்த மாதிரியும் பாருங்க, ஃபுல்லா அமைச்சர் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு பக்கவா போயிட்டு இருக்கு. ஏங்க திமுக என்னங்க பண்றீங்க நீங்க? அவங்க எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறாங்க, நீங்க என்ன பண்றீங்க? இப்படி எப்படி ஜெயிப்பீங்க நீங்க? அமைச்சர் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பெரம்பூர் விஜய் உள்துறை மற்றும் மகளிர் நலன் குழந்தைகள் மேம்பாடு, அது வந்து விஜய் என்ன கையில போயிடுச்சு. அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையனுக்கு வந்து பொதுப்பணித்துறை வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆதவ அர்ஜுனாக்கு வந்து செய்தி விளம்பரம் மற்றும் சுற்றுலாத்துறை, ஏன்னா அடிக்கடி சுற்றுலா போவாப்பல, அதனால வந்து அவருக்கு வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் குத்தாச்சு. அப்புறம் முக்கியமான கட்டம் ஆனந்த் போக்குவரத்துறை, இப்ப பாண்டிச்சேரியில நீங்க போட்டு அடிக்கடி போயிட்டு வரல, அதுக்காக போக்குவரத்துறை குத்தாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வெங்கட்ராமன் இருக்காரு பாருங்க, அந்த தாவேக பொருளாளர், அவருக்கு வந்து நிதித்துறை, ஏன்னா அவர் தான் வந்து கட்சியில வந்து நிதி பார்த்ததுனால அவர் நிதித்துறை குத்தாச்சு. அப்புறம் அருண்ராஜுக்கு வந்து உணவுத்துறை, இந்த உணவு எல்லாம் உணவு பாத்தீங்கன்னா அந்த அதுக்கான துறை எல்லாம் செக் பண்றது கரெக்டா இருக்கா, ஃபுட்ஸ் எல்லாம் பக்கா பாக்குறது எல்லாமே அவர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆர்கே நகர் மரியவெல்சனுக்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர், ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா காலேஜ்ல படிக்க வைக்கிறது, நல்ல ஒரு காமராஜர் மாதிரி வாழ்றாருல, அதுக்காக பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர். அப்புறம் திருப்பரங்குன்ற நிர்மல்குமார்ல அவருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிற்பட்டோர் மற்றும் சிறுமரபினர் நலத்துறை, இதுவே தெரியல நலத்துறை இருக்கான்னு சொல்லிட்டு, சரி ஏதோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அது கண்டிப்பா இருக்கும். அப்போ காரைக்குடி பிரபு நம்ம ரீல்ஸ் போட்டாப்லையா, அவரும் ஜெயிச்சிட்டாப்ல, அவருக்கு என்ன பண்ணா பால்வளத்துறை. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மயிலம் விஜயரஞ்சன் தகவல் தொடர்பு, ஏழில் காத்திரி சுகாதாரத்துறை, முஸ்தபா, அந்த முஸ்தபான்ற ஒரே ஒருத்தர் வந்தாரு பாருங்க, ஒரே ஒரு குருக்கள் வராரு மாதிரி ஒரே ஒருத்தர் வந்தார் பாத்தீங்களா, பாய் ஏதோ முஸ்லீம் லீக் கட்சியில இருந்து சொல்லிட்டு தனியா வந்து ஒரே ஒருத்தர் வந்து சேர்ந்தார், அந்த கட்சியிலே ஒருத்தர் தான் அவரும் சேர்ந்தாருல, அவரும் ஜெயிச்சிட்டாப்ல. அவருக்கும் பாத்தீங்கன்னா என்ன குத்துருக்காங்க, அவருக்கு என்னப்பா குத்துறாங்க, சத்துணவுத்துறை குத்துறாங்க. சத்துணவு ஃபுல்லா அவர் தான் பார்த்துப்பாரு. அவர் திருப்பூர் சத்தியவமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வேளாண்மை துறை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த குழந்தை ராணி நாச்சியார், அவங்களுக்கு பள்ளி கல்வித்துறை. அப்புறம் பார்த்திபன் இருக்காரு பாருங்க, சேலம் தெற்கு பார்த்திபன், பயங்கரமா அந்த தெரியாதுங்க, அந்த மாநாடு நடக்கும் போது சானிட்டிஸ் அட்டென்ஷன், நம்மள வந்து போருக்கு தயாராயிட்டோம், தளபதியை பார்க்க போற சொன்னோம். அவருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அவருக்கு வந்து தொழில் துறை கொடுத்துருக்காங்க. அதாவது தொழில நல்லா பாப்பாப்பல, என்ன தொழில்னு தெரியல. அது மாதிரி ஸ்ரீதரன், வால்பாறை ஸ்ரீதரனுக்கு பார்த்தீங்கன்னா வனத்துறை, இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து பாதுகாக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்ரீதரன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன், இந்த ஏடிஎம்கே பாருங்க, அவருக்கு கூப்பா கிருஷ்ணன் வருவாய்த்துறை, வருவாயெல்லாம் கரெக்டா வருதா என்ன ஏது அப்படி என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்றதுக்கு அவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ராசிபுரம் லோகேஷ்க்கு அறநிலையத்துறை கொடுத்துருக்காங்க. சேகர் பாபு சரியா பார்க்கல போல, அதனால என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி டேக் ஓவர் பண்ணிக்கோ, கோயிலெல்லாம் நம்ம கரெக்டா வந்து ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிடணும் அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா லோகேஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம அவினாசி கமலி, அவங்களுக்கு வந்து விளையாட்டுத்துறை போகுது. அப்புறம் வினோத் கூட்டுறவுத்துறை. அப்புறம் கோபிநாத், சீர்காழி கோபிநாத் 10 ரூபாய் துறை. அப்புறம் சத்யகுமாருங்க, நான் வாழும் அம்பேத்கர் மாதிரியே இருப்பா பாருங்க, அப்படியே டிட்டோ அம்பேத்கர், வாழ்ந்து கொண்டு இருக்க அம்பேத்கர், அவர் தான். அவருக்கு பார்த்தீங்கன்னா பட்டியலிட்டவர் நலன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கதான் முக்கியமான இது கரெக்டா ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, ஆண்டிப்பட்டி லெஃப்ட்லயே டீல் பண்ண வராங்க. அதான் தேனியில கூட போயிட்டு இந்த சாட்டையை கூட மாட்டே, ஆம்பளை சாட்டை வாடா, இங்க வாடி அப்படின்னு அவருக்கு பேசினா போல. அவருக்கு என்ன நிதித்துறை, அவருக்கு சட்டத்துறை கொடுத்துருக்காங்க. சட்டத்தை வந்து கையில எடுத்துக்கிறாப்புல, சட்டத்தை வந்து பக்காவா பார்ப்பல ஆளு. அவருக்கு வந்து லெப்ட் பாண்டிக்கு வந்து சட்டத்துறை கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஜெகநாத் மிஸ்ரா, அவர் சமூக நீதித்துறை, சும்மா சமூக நீதியில வந்து கரெக்டான அவரு.
ஆமா நிறைய 4-5 கேஸ்லாம் இருக்கு அவர்கிட்ட. ஆனா கரெக்டா வந்து சமூக நீதித்துறை கொடுத்துருக்காங்க. அப்புறம் கருப்பையா ஊரக வளர்ச்சித்துறை, அப்புறம் முருகனுக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறை, அப்புறம் விபின் பார்த்தீங்கன்னா கனிம வளத்துறை, அப்புறம் பிரேமலெக்ஸ் சிறுபான்மை நலன், அப்புறம் ஜலீல் அவருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் தமிழருக்கான துறை கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு அநீதி நடந்திருக்கு. இது வந்து என்னால ஏத்துக்க முடியலங்க. இது என்ன நடக்குது? இது தாவேக்காவினரை என்னங்க நடக்குது? இது என்ன நடக்குதுங்க? ராஜ்மோகன் பேர் எங்க? ராஜ்மோகன் பேர் எங்க? ஏங்க என்னங்க சூரியன் மறைந்து, அதாவது சூரியன் மறைந்து விட்டால் என்னென்னமோ பேசுவாப்புலங்க. இந்த தர்மத்தாயின் தவ புதல்வனே என்ன எவ்வளவு தூரம் அந்த மோட்டிவேஷன் ஸ்கில் எவ்வளவு அதிகமா கொண்டு வந்து அப்படியே இறக்கி ஒரு எக்மோர்ல இறக்கி அப்படியே வந்திருக்காரு. அவரை போயிட்டு நீங்க அவருக்கு அமைச்சரவையிலே அவர் பேர் இல்லைன்னா இது என்னங்க? இது ரோஸ்ட் பிரஸ் சார்பு வன்மையா கண்டிக்கிறாங்க. ராஜ்மோகன் என்னங்க அநியாயம், உங்க பேர் இல்லைங்க இதுல அமைச்சரவையில. எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன என்ன என்னங்க இது என்ன நடக்குதுன்னு தெரியல. இது ஒரு நல்ல மிஸ்டர் விஜய், இது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. தயவு செய்து இது வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு பட்டிமன்ற துறையாச்சும் அவர் கொடுங்க. பட்டிமன்ற துறையே வேற என்ன பண்றது? இந்த மாதிரி இப்ப வந்து இப்ப ஃபுல்லா அமைச்சரவை லிஸ்ட் ரெடி ஆயிட்டு இப்ப பயங்கரமா ஃபோர்ஸா போயிட்டு இருக்கு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. இப்ப மே 3ஆம் தேதியே எப்பா ரிசல்ட் மே 3 மே 4 மே 4ஆம் தேதியே பாத்தீங்கன்னா வந்து கையெழுத்து எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டுறாப்பலையா? எல்லாமே இருக்குது. எல்லாம் கிடையாது, ஒயிட் பேப்பர் இருந்தா கையெழுத்து போட்டுருவாரு. ஸோ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. போறது கையெழுத்து போடுறது அப்படியே உடனடியே எல்லாம் இங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல, ஆட்சி அமைஞ்ச உடனே இந்த கலர் பாத்தீங்கன்னா இந்த பூமி தமிழ்நாடு பூமி கலரே மாறிடும் எல்லாமே க்ளோஸ். இப்ப அந்த தப்பு பண்றவெல்லாம் பாருங்க தூய்மையாயிடுவான். எவனும் கத்தி எடுக்க மாட்டான், ரேப் பண்ண மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். அப்படியே அந்த உள்ள எதுவும் எல்லாமே ஆயிடும். அந்த ரோட்ல பல்லெல்லாம் இருக்குது, அதுவே வந்து ரோடா மாறிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா கூட என்ன ஆகும்னா இங்க தண்ணி அடி உறிஞ்சிற மாதிரி ஒரு மிஷினை ஒன்று உள்ள போட்டுருவாங்க. போட்ட உடனே டக்குன்னு உறிஞ்சிரும். தண்ணி நிக்காது, எதுவுமே நிக்காது. பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காங்க. இப்போ எல்லா பெண்களும் இலவசம் கொடுக்குறாங்க, நோட் பண்ணிக்கணும். எல்லா பெண்களும் இலவசம் கொடுக்குறாங்களா? பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிரைவர் கிடையாது, டிரைவர் சம்பளம் தரணும் அப்படிலாம் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்கா. இப்ப நீ போயிட்டு அந்த பஸ் கிட்ட போய் நான் ஆண்டிப்பட்டிக்கு போனா உடனடியா ஆண்டிப்பட்டி விட்டுரும். இப்ப நீ மதுரை போனோமா, நான் மதுரை போனோம் அப்படின்னு சொன்னா அந்த பஸ் எடுத்து விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலா வந்து ரெடி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நாளே இது முதல் நாள் முதல் கையெழுத்துல எல்லாமே ரெடி. அப்படியே அன்னைக்கு சாயங்காலம் பார்த்து சிலிண்டரு எல்லா வீட்டுக்கும் ஒரு சிலிண்டர் டக்குன்னு போயிடும். அப்படியே அது வந்து ரோபோ அந்த ரோபோ இருக்குல்ல, அது ரோபோ மிஷின் போட்டு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு அதுவே போயிட்டு சிலிண்டர் மேலே ஏறிட்டு இறக்கிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து காத்திருக்குது. மே 4ஆம் தேதி வந்து நம்ம பார்க்க போறோம். எல்லாம் வந்து ஆர்வத்தோட காத்திருங்க.